ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிரெட் பஜ்ஜி நான் 2 விதமாக பண்ண போகிறேன். இந்த பிரெட் பஜ்ஜியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிரெட் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். இங்கே நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். இல்லை தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நான் இங்கே 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வெறும் மிளகாத்தூள். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். இங்கே நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். இதை கலக்க சொல்ல ரொம்ப தண்ணியாகவும் கலக்காமல் ரொம்ப கட்டியாகவும் கலக்காமல் இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன். அப்போ தான் மாவு ப்ரெட்டில் நல்லா ஒட்டும். 1 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இன்னும் ஒரு பாதி கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். மாவு பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போது மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. பஜ்ஜி சுட ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது கலந்து வச்சுருக்க கடல மாவில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாவில் ஒரு ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயை சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுக்குறேன். எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவை நான் எண்ணெயில் போடுறேன். பாருங்கள், மேலே நல்லா எழும்பி வருது. எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. ப்ரெட்டை மாவில் 2 சைடு முக்கி எண்ணெயில் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு ப்ரெட்டை போட்டேன். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நான் முக்கிட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன். ப்ரெட்டை மாவில் முக்க சொல்ல ரொம்ப நேரம் வச்சு முக்காதீங்க, இல்லைன்னா ப்ரெட்டு உடஞ்சிடும். ப்ரெட்டை கடாயில் போட சொல்ல 2 போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. பிரெட் பஜ்ஜி செய்ய சொல்ல எண்ணெய் சூடாக தான் இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லாமல் ப்ரெட்டு போட்டிங்கன்னா ப்ரெட்டில் எண்ணெய் கொத்துக்கும். இப்போ நான் இதை இன்னொரு பக்கமும் திருப்பி கொடுக்குறேன். பிரெட் பஜ்ஜி 2 பக்கமும் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இது இப்போது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதை எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துடுறேன். இந்த மாவில் அரிசி மாவு போடுறதுனால எண்ணெய் ரொம்ப இழுக்காது. நல்லா வடிகட்டிட்டேன். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
நான் இங்கே வெறும் பிரெட் பஜ்ஜி செஞ்சுட்டேன். இது சூப்பராக தயாராக இருக்குது. இதே மாதிரி இப்போது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பிரெட் பஜ்ஜி பண்ணிக்கலாம். இங்கே 3 சக்கரவள்ளி கிழங்கை நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து தோலை எடுத்துடுறேன். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மேஷ் பண்ணிட்டேன். இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் கொத்தமல்லி உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இங்கே நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை நான் தடவிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை ஒரு ப்ரெட்டில் ஃபுல்லாக தடவணும். ப்ரெட்டில் ஃபுல்லாக தடவிட்டேன். இப்போது இன்னொரு ப்ரெட்டையும் இது மேலே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெட்டை மாவில் நல்லா எல்லா பக்கமும் முக்கி நான் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டை மாவில் நல்லா முக்கலைன்னா ஃப்ரை ஆக சொல்ல ஃபில்லிங் வந்து வெளியில் வந்துடும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது இன்னொரு பக்கமும் திருப்பி கொடுக்குறேன். இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் இருக்க எண்ணெயை நல்லா வடிகட்டி நான் பிளேட்டில் போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான சக்கரவள்ளி கிழங்கு பிரெட் பஜ்ஜியும் வெறும் பிரெட் பஜ்ஜியும் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. காரசாரமாக நல்லா இருக்குது. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.